ஆப்பிளோட ஐஃபோன் 15 ப்ரோ 2023 ஆப்பிள் லான்ச் பண்ண ஐஃபோன்ஸில் ஒன் ஆஃப் த ப்ரீமியம் மாடல். லேட்டஸ்டான ஹை எண்ட் அண்ட் காம்பேக்டான ஐஃபோன் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இதுதான் சாய்ஸாக இருக்க போகுது. ஹலோ, யாரு? ரஜினி சாரா? ஆமாம் சார், நான் தான் பேசுகிறேன். இந்த ஐஃபோன் 15 ப்ரோவோட மீம் ரிவ்யூவை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்குறது ஒன்று தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் கீழே இருக்கிற லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. சொல்லி வாய் மூல அடுத்த நிமிஷமே ஆராய்களே. என்ன பண்ணுவேன்? ஐஃபோன் 15 ப்ரோவுக்கும் 15 ப்ரோ மேக்ஸ்க்கும் இருக்கிற வித்தியாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதோட சைஸ் மட்டும் இல்லை. சிக்கிட்டீங்கல்ல, ரெண்டு தலையும் ஒண்ணா ஒட்டுங்க. எதுக்கு ஒரே வெட்ல ரெண்டு தலையும் பந்து மாதிரி ஓடுறதுக்கு ஒட்டா அப்படியே திரும்பலாம். 15 ப்ரோ மேக்ஸோட கேமராவில் ஒரு 5 டைம்ஸ் பெரிஸ்கோபிக் ஜூம் லென்ஸ் கொடுத்துருக்காங்க. 15 ப்ரோவில் பழைய 3x லென்ஸை தான் யூஸ் பண்ணுறாங்க. ஐயா, ரொம்ப கஞ்சத்தனம் பண்றாரு, ஊத்துங்க. இந்த தடவை ஐஃபோன் 15 ப்ரோவில் இருக்கிற பெரிய சேஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபைனலி USB-C கொண்டு வந்திருக்காங்க. இரு ஒன்னைய வச்சுக்கிறேன். சும்மா இந்தா ரேபன் கிளாஸ் போட்டுக்கோ, கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கும். ஏன்டா டூப்ளிகேட்ன்றதை கண்டுபிடிச்சிட்டியா? என்னதான் இவங்க கொடுத்துருக்கிற USB-C போர்ட்டில் USB 3.0 வரைக்கும் சப்போர்ட் பண்ணாலும் பாக்ஸில் USB 2.0 கேபிள் தான் கொடுத்துருக்காங்க. என்னை யாரையும் ஏமாற்ற முடியாது. வாங்க அலெக்ஸ் பாண்டியன், டிபார்ட்மெண்ட்லயே இன்னும் உங்களுக்கு பேண்ட் கொடுக்கல. இதில் வேறு என்ன டிசைன் சேஞ்சஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிள் காலங்காலமாக யூஸ் பண்ணிட்டு இருந்த அலர்ட் ஸ்லைடரை ரிமூவ் பண்ணி ஒரு ஆக்ஷன் பட்டன் கொடுத்துருக்காங்க. சார், அலாவுதீன் விலகு தேய்ச்சா வர பூத மாதிரி வந்து நிக்கிறியே, யாரா நீ? டிசைனில் மற்றபடி பெரிய சேஞ்சஸ் எதுவும் இல்லை. சைடு எட்ஜஸ் பார்த்தீங்கன்னா முன்னாடி இருந்த மாதிரி ஷார்ப்பான எட்ஜஸ் கொடுக்காம லைட்டாக சாம்பர் பண்ணி ரவுண்டட் எட்ஜஸ் கொடுத்துருக்காங்க. இதை செங்குத்தா நிக்க வச்சு எப்பவும் போல் ஃப்ரண்ட் அண்ட் பேக் கிளாஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் நடுவில் ஃப்ரேமோட மெட்டீரியலில் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. முன்னாடி இருந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலை மாற்றி டைட்டானியம் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட வெயிட்டை இது கன்சிடரபிளாக கம்மி பண்ணாலும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கிடைக்கிற அந்த ப்ரீமியம் ஃபீல் கிடைக்கலன்னு தான் சொல்லணும். மாஸ்டர், இவன் தான் அசிஸ்டன்ட் டைரக்டர்ட்ட உங்களை டூப்ளிகேட்னு சொன்னவன். ஓ, இவனா? ஃபைட்டர்ஸ் ரிகர்சல்ல எல்லா அடியும் இவனுக்கு ஒரிஜினலா வேணும். எப்பவும் போல் IP68 வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ஸுக்கான ரேட்டிங்கும் கொடுத்துருக்காங்க. ஐஃபோன் 15 ப்ரோவோட டிஸ்பிளேல எந்த மாற்றமும் இல்லை. 14 ப்ரோவில் இருந்த எல்லாமே இதுலேயும் இருக்குது. புதுசா இல்ல பழசு? நீ எதை சொல்ற? நான் ட்ரெஸ்ன்னு நினைச்சேன். ட்ரெஸ் பழசுங்கிறது நான் 10 அடி தூரத்திலிருந்து வரும்போதே தெரியுது. நீ புதுசு தானே? ஆமா. ஒரு 6.1 இன்ச்சஸ் OLED டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. 1179x2556 பிக்சல் ரெசல்யூஷனில் இது வருது. இதில் 120 Hz ரீஃப்ரெஷ் ரேட்டும் இருக்குது. இது LTPO டிஸ்பிளே ஆனனால வேரியபிள் ரீஃப்ரெஷ் ரேட்ஸும் சப்போர்ட் பண்ணும். iOS ஆப்ரேட்டிங் சிஸ்டமோட அந்த 120 Hz ரீஃப்ரெஷ் ரேட்டை யூஸ் பண்ணுறதே ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸ் தான். பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா மேனுவல் மோடில் 850 nits வரைக்கும் போகுது. ஆட்டோ மோடில் 1800 nits வரைக்குமே எக்ஸ்டெண்ட் ஆகுது. எங்கடா எனக்கு ஒண்ணுமே தெரியலடா. அங்க மாரியா எவ்வளவு பிரகாசமா நிக்கிறாருன்னு. எப்பவும் போல் இந்த டிஸ்பிளே நல்ல ஷார்ப்பாக கான்ட்ராஸ்டியாக தான் இருக்குது. கலர்ஸும் நல்ல ஆக்குரேட்டாகவே இருக்குது. இதில் HDR10க்கும் டால்பி விஷனுக்கும் சப்போர்ட்டும் இருக்குது. ஏய், இந்த மொட்டை தலைய உள்ளதான் இருக்கான், நம்மள ஒண்ணும் பண்ண மாட்டான்ட்டு தனாட்டா வெளியில சுத்திட்டு நீ. சாரி சார், நீங்க தப்பா ஃபீல் பண்றீங்க. இந்த டிஸ்பிளேயோட டாப்பில் அந்த பில் ஷேப்ட் கட் அவுட்டும் கொடுத்துருக்காங்க, விச் இஸ் த டைனமிக் ஐலாண்ட். இந்த கட் அவுட்டில் தான் ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமராவும் ஃபேஸ் அன்லாக்கான டைம் ஆஃப் ஃப்ளைட் சென்சாரும் கொடுத்துருக்காங்க. இந்த டைனமிக் ஐலாண்டில் இருக்கிற சாஃப்ட்வேர் ஃபீச்சர்ஸும் நல்லாவே ஒர்க் ஆகுதுன்னு சொல்லலாம். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற, அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர நிறுத்துற அவனை. ஆடியோ பார்த்தீங்கன்னா எப்பவும் போல் ஒரு ஸ்டீரியோ ஸ்பீக்கர் செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. இது நல்ல லவுடான ஸ்பீக்கர் தான். குறிப்பாக சொல்லணும்னா லாஸ்ட் இயரை விட பேஸ் நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஐயோ, ஆபத்து, படுங்கடா எல்லாரும். ஐஃபோன் 15 ப்ரோ ஆப்பிளோட புதிய iOS 17 தான் ரன் ஆகுது. iOS பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். இது ஒரு ஆப்டிமைஸ்டான ஆப்ரேட்டிங் சிஸ்டம். iOS 17ல இன்டராக்டிவ் விட்ஜெட்ஸ், சார்ஜிங் ஸ்டாண்ட் பை மோட்,
ஆஃப்லைன் மேப்ஸ், பாஸ்வேர்ட் ஷேரிங் வித் ஃப்ரெண்ட்ஸ்னு நிறைய ஃபீச்சர்ஸும் கொண்டு வந்திருக்காங்க. என்ன பத்தி நீ நிறைய தெரிஞ்சுக்கிற வேண்டியது இருக்கு. ஒரு சிங்கத்தை பத்தி ஒரு சிங்கமே சொன்னா அது அசிங்கம். சரி, என்ன பண்ணலாம்? USB Type-C கனெக்டிவிட்டியை யூஸ் பண்ணி நம்ம ஃபோன் ஸ்க்ரீனை வேறு டிஸ்பிளேஸ் ஆர் மானிட்டர்ஸுக்கும் அவுட்புட் பண்ண முடியும். இது 4K 60 FPS வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். iPhone 15 Pro பார்த்தீங்கன்னா ஆப்பிளோட புதிய A17 Pro சிப்செட்டில் தான் ரன் ஆகுது. இதில் நார்மலான பெர்ஃபார்மன்ஸ், டே டு டே டாஸ்க்ஸ் எல்லாம் எப்பவும் போல் நல்லாவே இருக்கும். ஆனால் இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் ஹார்ட்வேர் ஆக்சிலரேட்டட் ரே ட்ரேசிங் சப்போர்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க. இதோட லாங் டேர்ம் சஸ்டெயின்டு பெர்ஃபார்மன்ஸும் நல்லா தான் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் ஆப்பிள் இந்த தடவை பண்ண இம்ப்ரெசிவான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய PC அண்ட் கன்சோல் கேம்ஸை iPhone 15 Proவுக்கு கொண்டு வர்றதா சொன்னாங்க. தாத்தா ஏன் பதறாரு? சுத்தி நின்னு எட்டி பாக்குறதுனால சுடுகாடு நினைச்சிட்டாரு போல. தள்ளி போங்கடா. சொன்னது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி Resident Evil 4 கேமை லான்ச்சும் பண்ணிட்டாங்க. இந்த கேம் பயங்கரமான 4K 60 FPSலாம் ரன் ஆகுதுன்னு நான் சொல்ல வரல. ரொம்ப கம்மியான ரெசல்யூஷனில் கம்மியான FPSல தான் ரன் ஆகுது. ஏன்டா அப்படி கொஞ்சம் கொஞ்சமா நொறுக்கிட்டு இருக்க? ஒட்டுமொத்த சோழியும் முடிச்சிட வேண்டியதானே? அப்படின்னா எப்படி? ஆனால் உங்கள் பாக்கெட்டில் இருக்கிற நார்மலாக நீங்கள் யூஸ் பண்ணுற ஒரு ஃபோனை எடுத்து அதில் PC கன்சோல்லாம் ஆடுற ஒரு கேமை விளையாட முடியும்னா அதுவே ஒரு பெரிய வின் தான். இப்போ இதில் இருக்கிற மெயினான இஷ்யூவை பற்றி பேசலாம். ஹீட்டிங். இந்த ஃபோனில் ஹீட்டிங் இஷ்யூஸ் இருக்கிறது உண்மைதான். இது பார்ஷியலி சாஃப்ட்வேர் இஷ்யூ தான். என்னோட iPhone 13 Proவை iOS 17க்கு அப்டேட் பண்ணுறப்போ எனக்கு ஹீட்டிங் இஷ்யூஸ் இருந்துச்சு. ஆப்பிள் இதை ஃபிக்ஸ் பண்ணுறதா சொல்லி ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட்டும் கொடுத்தாங்க. அந்த சாஃப்ட்வேர் அப்டேட்டுக்கு அப்புறமும் ஹீட்டிங் இஷ்யூஸ் இருக்கிறதா சில யூசர்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. டேய் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? மதரே கேஸ கொளுத்தி விட்டா வீடியோ நீங்க எல்லா பேரும் போயிடுவாங்கல்ல. அறிவு கெட்டவனே, நம்ம வீட்டுல தான்டா இருக்கிறோம். iPhone 15 Proவில் 3300 mAh விடவும் கம்மியான பேட்டரி கெப்பாசிட்டி தான் கொடுத்துருக்காங்க. சில்லற காசு ஒரு 2000 ரூபாய் கூட. 2000 உனக்கு சில்லறையா? சும்மாடா. ஆமா இதுல எவ்வளவு இருக்கு? 2100. இந்த 100 படி அப்புறம் வாங்குறேன். பேட்டரி பேக்கப் அருமையாகவே இருக்குது. எப்பவும் போல் ஆப்பிள் பாக்ஸில் சார்ஜர் தரப்போகிறது இல்லை. இது குத்தமா என்ன? குத்தமே கிடையாது. ஆப்பிளோட அஃபிஷியல் 20 watts அடாப்டரை யூஸ் பண்ணி இந்த iPhone 15 Proவை நீங்கள் சார்ஜ் பண்ணிங்கன்னா 0 to 57% அரை மணி நேரத்தில் சார்ஜ் பண்ண முடியும். எப்பவும் போல் ஒயர்லெஸ் சார்ஜிங்கும் சப்போர்ட் இருக்குது. iPhone 15 Proவில் ஒரு 48 MP கேமராவை தான் மெயின் கேமராவாக கொடுத்துருக்காங்க. இது f1.8 அப்பர்ச்சர் லென்ஸோட வருது. இதில் டியூவல் பிக்சல் ஆட்டோ ஃபோக்கஸ், சென்சார் ஷிஃப்ட் OIS போன்ற ஃபீச்சர்ஸும் கொடுத்துருக்காங்க. இது போக ஒரு 12 MP 3x டெலிஃபோட்டோ கேமராவும் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் PDAF, OIS எல்லாமே இருக்குது. இது f2.8 அப்பர்ச்சர் லென்ஸோட வருது. கடைசியாக ஒரு 12 MP அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமராவும் டைம் ஆஃப் ஃப்ளைட் 3D லைடார் சென்சாரும் கொடுத்துருக்காங்க. கேமரா பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லாவே இருக்குன்னு சொல்கிறாங்க. எஸ்பெஷலி மெயின் கேமரா பார்த்திங்கன்னா 48 MP ஷூட் பண்ணி உங்களுக்கு 24 MP ஃபோட்டோஸை அவுட்புட்டாக கொடுக்குது. இது மற்ற பிராண்ட்ஸில் இருக்கிற 48 MP கேமராஸ்லாம் 12 MP அவுட்புட் தான் தர்ற மாதிரி வச்சுருக்காங்க. இன்ஃபேக்ட் இந்த 24 MP ஃபோட்டோஸோட ஃபைல் சைஸுமே சின்னதாக தான் இருக்குது. ஸோ ஃபைனலாக வீடியோவை எண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். நம்ம பண்ணுறது மீம் ரிவ்யூ தான். ஸோ நம்ம ரொம்ப டெக்னிக்கலாக இன்டெப்த்தாக எதையும் ரிவ்யூ பண்ணுறது கிடையாது. அந்த மாதிரி வீடியோஸ் ஃப்யூச்சரில் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் கீழே இருக்கிற அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக் மேக்ஸ் தமிழ். என் பேர் மேக்ஸ்வெல்.